ஷய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம். நாங்கோலிச்சாலை ரோட்டில் கணக்கில் சாமி உட்காந்து கணக்கு போடுதார் கடவுள். இதை பூரா சேட்டை பண்ணவன ஆற்றா அப்படின்னு. அப்போ அதையும் அந்த அட்டூழியம் பண்ணுதானா? இந்த கணக்கு 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ வருதாப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கோர்ட்டார் ஆனமென்னு பார்த்துக்கோ, வழக்கறிஞர் பார்த்துக்கோ. இந்த தப்பு கூட 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இதுதான் கதை. இந்த கதை இப்போ திருஷ்டு வருதா? இந்த கதை படி தான் அழிச்சான் மானிட பிறவி தமிழ்நாட்டில். அப்போ எவ்வளோ பெரிய கூத்து அடிச்சிருப்பான், எவ்வளோ கூத்து செஞ்சிருப்பான், என்னென்ன சாமியெல்லாம் பாடாப்படுத்திருப்பான். இப்போ தான் பூமியில் தக்க தண்டனை கொடுக்கக்கூடிய நேரம். அரசியல்வாதி பலாயிரம் கோடி வார்டில் கிடக்கிறவன் தப்பு சேருவனுக்கு தக்க தண்டனை. சாமி போய்கிட்டே இருக்கும் ரோட்டில், அப்படியே தூக்கி எரியும். ஒவ்வொருத்தனும் மண்டை மூளை குடல் சிதறி சாவோம். அந்த மாதிரிலாம் வரும். கூடிய சீக்கிரம் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் நீதிமன்ற கோர்ட்டில் கவலைவே பட வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரல. சாமி உள்ள பூரா எல்லாம் அடிச்சு தூக்கி எரியும். ஒன்று ஒன்றா தூக்கி எரியும். கணக்கு வழக்கு நீதிமன்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறா. பழையபடியோ அந்த கல் இடம் எங்கே இருக்குன்னு தலவாய்புரம் செட்டியார்பட்டி கிராம விவோ அளப்பு எங்கன இடம் இருக்குது, எந்த இடம் இருக்குன்னு கல்லை ஊனி வச்சுட்டு போகிறான். அவ்வளோதான். அதான் கடைக்கு ஒரு வார்த்தை விட்டான். இனிமேல் இடம் கேட்கறதா உங்களுக்கு நோட்டீஸ் போட்டு கரெக்டாக விட்டு தான் செய்யணும். நானே சொல்லிட்டேன். இடம் தான் இருக்குது, நான் காட்டுறேன். நீ பட்டா போட்டிருக்க, பவரை போட்டிருக்க, நான் வந்து காட்டுறேன். அதான் கவர்மெண்ட் வேலை. கணக்கு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா. அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்க்கான். அப்போ வெளியில் அவன் வேலையை பார்க்கான், கவர்மெண்ட் வேலைக்கிறவன். அப்போ நீதிமன்றத்தில் வேலை நடக்கிற வேலையை வெளியில் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் பார்க்கலையா? அந்த முற்றுப்புள்ளி வரும் வரையில அடி தூக்கி போட்டு பிரிப்பார். முக்கால் சத்தியம்.